பாசி பருப்பை களைந்தரைத்து பக்குவமாய் வடை சுட்டு பச்சை சட்னியில் தான் தொட்டு வாய்க்கு ருசியாய் சாப்பிடலாம். வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குசினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பாசிப்பருப்பு வடை, அது கூடவே கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்ப இந்த பாசிப்பருப்பு வடை செய்யறதுக்காக ஒரு கப்பு தோல் நீக்காத பாசிப்பருப்பு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. எப்பவுமே பாசிப்பருப்பு வடைக்காக கழுவும் போது கொஞ்சம் தோல் விட்டு கழுவி எடுத்துக்கோங்க, அப்பதான் வடை சாஃப்டா இருக்கும். இப்ப கழுவி எடுத்த பாசிப்பருப்பு எல்லாம் மிக்சி கப்புக்கு மாற்றி அரைச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு வடைக்கு நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப பட்டு போலெல்லாம் அரைக்கக்கூடாது, அங்கங்கே முறிஞ்ச பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு மாவை நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க, இந்த மாதிரி பாசிப்பருப்பு கலவையை நீங்கள் கையால் அடிக்கணும். இது ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நீங்கள் அடிக்கும் போது இந்த பருப்பினுடைய கலர் லைட் கலராக மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பருப்பை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, வடை மாவுடைய கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வடை மாவு அடிச்சு எடுக்கும் பொழுது நம்ம சுடுகிற வடை உள்பகுதி நல்ல சாஃப்டாகவும் வெளியில நல்ல முறுமுறுப்பாயும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வடைக்கு சரியான பதத்துக்கு மாவை அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த வடையில சேர்க்க வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா 3 சிறிதாக நறுக்கின பச்சை மிளகாய், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த மல்லி, 2 செத்தல் மிளகாய் இந்த மாதிரி சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுல மீடியம் வெங்காயம் இந்த மாதிரி சிறிதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை இந்த மாதிரி சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுல 2 அலக்கு கருவேப்பிலை அதையும் சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வடை மாவுல சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விஷயம் எல்லாத்தையும் கையால நாங்க கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, நம்முடைய வடைமா சுடுகிறதுக்கு தயாராயிருச்சு. இப்ப பாருங்க, வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அந்த தண்ணியில கையை நனைச்சு வடை மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருட்டி பொரிக்க ஆரம்பிக்கலாம். நெருப்பை மீடியமா வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ளேயும் வேகும், அதே வெளியிலும் நல்ல பொன்னிறமான கலருக்கு பொரிஞ்சு வரும். வடையை எண்ணெயில போடும்போது இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க, அப்பதான் ஒன்றோடு ஒன்று வடை ஒட்டாது. வடை எண்ணெயில பொரிஞ்சுட்டு இருக்கும் போது அப்பப்ப இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, அப்பதான் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, நல்ல பொன்னிறமான கலருக்கு நம்முடைய வடை பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நாங்க இதை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்படியே எல்லா வடையும் நாங்க முதல் தடவை பொரிச்சு எடுக்கலாம். இப்ப பாருங்க, முதல் தடவை எல்லா வடையும் பொரிச்சு இது ஒரு 2 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்ப மறுபடியும் எல்லா வடையும் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி 2 முறை நாங்கள் வடையை பொரிச்சு எடுக்கும் பொழுது இந்த வடை நல்ல மொறுமொறுப்பான சுவையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு சாஃப்டானது தான் தேவைன்னு சொன்னா நீங்கள் ஒரு முறையோடையே நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு தேவையண்டா 2 முறை போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட வடை தயாராயிருச்சு. இப்ப நாங்க எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடலாம். இப்ப நாங்க வடைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பில் ஒரு பெரிய பூண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி கிழங்கு எடுத்து அதை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பூண்டு அதையும் சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 மேசக்கரண்டி காஞ்ச தேங்காய் பூ அல்லது உடன் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. கூடவே இது சட்னிக்கு பயன்படுத்துகிற வறுத்த பட்டாணி 1 மேசக்கரண்டி, கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம்,
1 டீஸ்பூன் சீனி, இதுல வந்து ஒரு மீடியம் வெங்காயத்துல 3ல் 1 பகுதி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வெட்டின புதினா, 1/4 கப் வெட்டின கொத்தமல்லியில, இப்ப இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 மேசக்கரண்டி தேசிக்காய் சாறு சேர்த்துக்கோங்க. இப்ப சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. இப்ப இதுல வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இப்ப நாங்க அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்முடைய சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்முடைய வடையெல்லாம் சர்விங் பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்ப 4 அல்லது 5 பச்சை மிளகாய் எடுத்து சூடான எண்ணெயில இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண விடாதீங்க, வெடிச்சுதுன்னு சொன்னா பறந்துடும். அளவா பொரிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்முடைய பாசிப்பருப்பு வடை புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிருச்சு. பாருங்க, ஒரு வடையை நான் பிரிச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ள நல்லா வெந்து சாஃப்டாயும் வெளியில நல்ல மொறுமொறுப்பாயும் இருக்குது. இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணுமெண்டா சேர்த்துக்கோங்க, இது காரத்துக்காக மட்டும்தான். பச்சை மிளகாய்க்கு மேல கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.